நான் வணக்கங்கண்ணா. வணக்கண்ணா. நம்ம இன்னைக்கு ஈரோடு கருங்கல்பாளையம் மாட்டு சந்தையில இருக்கோம். ஆமா. நமக்கு எந்த ஊருங்கண்ணா? நமக்கு சொந்த ஊர் வந்து திருவண்ணாமலை பக்கத்துலண்ணா, வந்தவாசி. சரிங்க. இப்போ அங்கதான் மாடு வச்சிருக்கீங்க இல்லைங்களா? சரி, ஓகேண்ணா. இன்னைக்கு வந்து மாடு வாங்கியிருக்கீங்க, காலையில நேரமா வந்து வாங்கிட்டீங்க. மாடோட விலை என்னங்கண்ணா வருது? இது 65 சொல்லிட்டு இருந்தாங்கண்ணா. சரிங்கண்ணா. 59க்கு வாங்கி கொடுத்தாப்புல. 59 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. பல்லுங்கண்ணா? பல்லு 6 பல்லுண்ணா. 6 பல்லுங்க. 6 பல்லு கிடாரி. ஆமா. சரிங்க. கண்ணு போட்டுருச்சுங்க. கண்ணு என்னங்க? கிடாரி கண்ணு. கிடாரி கண்ணு போட்டுருக்குதுங்க. சரிங்க. பால் அளவு எவ்வளவு வரும்னு சொன்னாங்க வியாபாரி? 14-15 வரும்னு சொல்லியிருக்காங்க ஒரு நாளைக்கு. ஆமா. ஒரு 7 கறக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? சுழி சுத்தங்களாண்ணே? எல்லாமே நல்லா இருக்கு. சரிங்க. இந்த மாடு யாருங்கண்ணா தேர்வு செஞ்சாங்க? நாங்க தான் தேர்வு பண்ணோம். பார்த்து இந்த மாடு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க. ஆமா. யாரு மணிகண்டன் அவர்கிட்ட சொன்னீங்க, அவர் வாங்கி கொடுத்தாருங்களா? சரி. இந்த மாடு எப்படி வாங்கி கொடுக்குறாருங்க? நல்லா தெளிவா இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. எல்லாமே செக் காம்பு எல்லாமே செக் பண்ணி பார்த்து தான் வாங்கி கொடுக்குறாங்க. சுழி எல்லாம் பார்த்து தான் வாங்கி கொடுக்குறாங்க. சரிங்கண்ணா. வேறங்கண்ணா, உங்களுக்கு இந்த மாட்டுல அதாவது நீங்க கேட்ட எதிர்பார்த்த ரேட்டுக்கு முடிச்சு கொடுத்துருக்காங்களா? கண்டிப்பா. சரிங்க. ஆமா. சரி, ஓகேண்ணா. இப்ப நீங்க மாடு ஆல்ரெடி வீட்டுல வச்சிருக்கீங்களாண்ணா? இருக்குண்ணா. இருக்கு, வச்சிருக்கீங்க. எத்தனை மாடுங்கண்ணா வச்சிருக்கீங்க? 28 29 மாடு கிட்ட இருக்கு. 28 மாடு வச்சிருக்கீங்க. ஆல்ரெடி பண்ண வச்சிருக்கீங்க. சரிங்கண்ணா. சரி. பால்ல கறந்து என்ன பண்றீங்க? பக்கத்துல இதுல அட்சல் எடுக்கிறாங்க. ஆமா. சொசைட்டிக்கு ஊத்திடுறீங்க. சொசைட்டிக்கு. ஓகேங்க. இப்போ எப்படிங்கண்ணா, இப்போ 28 மாடு வச்சிருக்கீங்க, எப்படி மெயின்டைன் பண்றீங்க? நம்ம வீட்டாளர்ல எல்லாம் சேர்ந்து பாத்துக்குறோம். உங்க வீட்டாளையில? ஆமா. சரிங்கண்ணா. அப்ப கூட்டு குடும்பமா இருக்கிறீங்க, எல்லாரும் ஆளுக்கு ஒரு வேலையா பண்ணிட்டு இருக்கீங்க. சரிங்கண்ணா. இதுக்கு தீவனங்கள்னா 28 மாட்டுக்குங்கும் போது தீவனம்லாம் போட்டிருக்காங்க. உங்க சொந்த காடு இருக்குது, அதுலயே காலனில தீவனம்லாம் போட்டிருக்காங்க. என்னென்ன தீவனம் போடுவீங்க? சூப்பர் நேப்பியர் இருக்கு. சரிங்கண்ணா. மக்காசோள நேப்பியர். சரிங்க. கோஎஃப் 29. ஓகே. 3 ரகம் வச்சிருக்கோம். சரிங்க. எல்லாமே வச்சிருக்கீங்க. இப்ப வைக்கோல் இத மாதிரி வர தீவனம் எல்லாமே இருக்கு. எல்லாமே வச்சிருக்கீங்க. சரிங்க. இப்ப 2 நேரம் நீங்களே எல்லாம் இது பண்ணி பாத்துக்கிறீங்க? ஆள் எல்லாம் எதுவுமே இல்ல, எங்க வீட்டாளுங்க மட்டும் தான். ஓகேங்கண்ணா. ஓகே. இப்ப நீங்கண்ணா நீங்க என்ன பண்றீங்கண்ணா? நீங்க சிங்கப்பூர்ல வேலை செய்யறேன். சிங்கப்பூர்ல வேலை செய்றீங்க. சூப்பர்ண்ணா, சூப்பர். லீவுக்காக ஊருக்கு வந்திருக்கேன். லீவுல வந்து மாடு வாங்கிட்டீங்க. ஆமா. சரிங்க. இப்ப சிங்கப்பூர்ல நமக்கு என்னென்ன ஜாப்? டிரைவரா இருக்கேன். அங்க டிரைவர் இருக்கீங்க. இங்க வந்து ஃபேமிலி ஃபுல்லா வந்து விவசாயம் தான். ஆமா, விவசாயம் பால் பண்ண அத மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு எப்படின்னா இதுல ஆர்வங்கள் எப்படி வந்தது? ஏன்னா நீங்க சிங்கப்பூர் என்னோட ஒய்ஃப் அவங்க தான், அவங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப. சரிங்க. அவங்களுக்கோசரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஓகேண்ணா. ஓகே. இப்ப ஆல்ரெடி இங்க கருங்கல்பாளையம் சந்தையில வந்து மாடு வாங்கியிருக்கீங்க? வாங்கியிருக்கேன். மணிகண்டன் தான் வாங்கணும். வாங்கியிருக்கீங்க. எப்பங்கண்ணா? ஒரு மாசத்துக்கு முன்னாடி. 1 மாசத்துக்கு முன்னாடி. எத்தனை மாடுங்கண்ணா வாங்கிட்டு போனீங்க? ஒரு மாடு வாங்கிட்டு போனேன். ஒரு மாடு. அது நல்லா கறவை இருக்குங்களாண்ணா? எப்படி? அருமையா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பர். சரிங்கண்ணா. இப்போ நீங்க வந்து வாங்கிட்டு போய் சக்சஸ் ஆனதுனால மறுபடியும் மாடு வாங்கி வந்திருக்கீங்களா? வந்தப்ப யார்கிட்ட மாடு வாங்குனீங்க? மணிகண்டன் தான் வாங்கினேன். மணிகண்டன் தான் வாங்குனீங்க. இப்போ ஆல்ரெடி கான்டாக்ட் பண்ணிட்டீங்களா? நான் சிங்கப்பூர்ல இருக்கும்போது அவர்கிட்ட பேசுவேன். ஓகேண்ணா. மாட்டுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்பேன். சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஓகேண்ணா. அவர் அதுக்கு தக்க சொல்லுவாப்புல. நம்ம அதுல இருந்து நல்ல பழக்கம் வருது நம்ம. சரிங்க. இப்போ ரொம்ப நாள் தொடர்புல இருந்துட்டு இருக்கீங்க. ஆமா. சரிங்கண்ணா. இப்போ போன டைம் மாடு வாங்கிட்டு போய் சக்சஸ் ஆனதுனால இந்த டைம் வந்து மாடு வாங்க வந்திருக்கீங்க. ஆமா. சரிங்க. இது மாதிரி உங்க ஊருக்குள்ள யாராச்சும் மாடு கேட்டாலும் எப்படி ரெஃபர் பண்ணுவீங்க? கண்டிப்பா ரெஃபர் பண்ணுவேன். இந்த இப்ப இவருக்கு தான் வாங்க வந்திருக்கு இந்த இது. இவருக்குங்களா? ஆமா. ஓகே. எங்க வீடு பக்கத்து வீடு. இப்ப இவருக்கு தான் வாங்கி கொடுக்க வந்திருக்கீங்க. உங்களை கேட்டதனால கூட்டி வந்தேன். சரி. உங்க பேர் என்னங்கண்ணா? குழந்தையேசு. சரிங்கண்ணா. இப்ப நீங்க உங்ககிட்ட மாடு இருக்குங்களா? ஆல்ரெடி இருக்குங்க. இப்ப எக்ஸ்ட்ரா வாங்க வந்திருக்கீங்க. எத்தனை மாடுங்கண்ணா வச்சிருக்கீங்க? ஒரு மாடு. உங்களுக்கு ஃபுல்லா பிசினஸ் இதுதானுங்களா? மாடு விவசாயம் இதான் பிசினஸ்ங்களாண்ணா? விவசாயம் மாடு. ஓகேங்கண்ணா. சரிங்கண்ணா. ஆனா நீங்க உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா சிங்கப்பூர்ல இருந்துட்டு வந்து கண்டிப்பா இங்க வந்து நம்ம கிட்ட மாடு வாங்கிட்டு போறீங்க. அது ரெண்டாவது மணிகண்ட மாட்டுக்கு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் ஃபோன் பண்ணி கேட்டா உடனே தகவல் சொல்லுவாப்ல. ஓகே. அதுக்கு என்ன பண்ணணும், எப்படி மெடிசன் கொடுக்கணும், என்ன பண்ணணும் கரெக்டா சொல்லுவாப்ல. அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. நல்ல ஒரு பழக்கம். நம்பி வரலாம். சரிங்கண்ணா. ஆமா. சரிங்கண்ணா. இதுல புதுசா மாடு வாங்க வரீங்க, மணிகண்டன் வந்து வாங்கலாங்களா? தாராளமா வாங்கலாம். சரி, ஓகேங்கண்ணா. நம்பி வந்து வாங்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஓகே. அப்படியே பிரச்சனை இருந்தா கூட அவர் செட்டில் பண்ணி கொடுப்பாப்ல. சரிங்க. ஆல்ரெடி பிரச்சனைனா என்ன பிரச்சனைனா? பிரச்சனைனா அதாவது நம்ம வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம சரியா பராமரிக்காம விடுறதுனால பிரச்சனை வரல மாட்டுக்கு. ஆமாங்க. அதனால அது அப்படி பிரச்சனை இருந்தா கூட ஃபோன் பண்ணி கேட்டோம்னா அதுக்கு தக்க மெடிசன் இதெல்லாம் சொல்லுவாப்ல. ஓகே. நம்ம எப்படி பராமரிக்கணும்னு சொல்லுவாப்ல. சரிங்கண்ணா. எப்படி தீவனம் வைக்கிறது என்ன அப்படின்னு அதெல்லாம் தெளிவா சொல்லிடுவாப்ல. சரிங்க. அதுதான், மித்தபடி வேற எதுவும் பிரச்சனை வராது. ஏன்னா இங்க எடுக்கும் போதே நல்லா தெளிவா செக் பண்ணி பார்த்து தான் எடுக்கிறாப்ல. சரிங்கண்ணா. ஆமா, அதனால நம்பி வரலாம்.
சரிங்கண்ணா, நன்றிங்க. சரி, ரொம்ப நன்றி. நம்ம ஈரோடு மணிகண்டன் யூடியூப் சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆளுங்கிற பெல் பட்டன் அழுத்துங்க. கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும், எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும்.